காய்ஸ் இந்த ஒரு பிரியாணியை சாப்பிடுறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் அவங்க இவங்கன்ட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணி அதுவும் கியூல நின்று சாப்பிட்டு போறாங்க. அப்படியே அவங்க கூட சேர்ந்து 30 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி கியூல நின்று நான் பிரியாணி சாப்பிட வந்த ஸ்பாட் தாங்க கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருக்க SS ஹைதராபாத் பிரியாணி. என்ன கதைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த SS ஹைதராபாத் பிரியாணில சாப்பிடணும்னு. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. இந்த ஆசையை தீக்கிறதுக்காக தென்காசில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டபுக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நான் வந்தது சண்டேனால சரியான கூட்டம் கட்டங்களா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுவும் கியூல நின்றதுக்கு அப்புறம் தான் சீட்டே கிடைச்சதுன்னா பாருங்களேன். ஒரு வழியா டேபிள்ல போய் உட்காந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டேன். இதுல அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி 2 பேர்கிட்ட சாப்பிடலாம். பிரியாணியை கொண்டு வரதுக்கு முன்னாடி பிரெட் அல்வா கொண்டு வந்து வச்சாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க, டேஸ்ட்டுங்க. இதை சாப்பிடுறதுக்குனே திரும்ப திரும்ப அந்த ஸ்பாட்டுக்கு வரலாம் போல. அப்புறம் பிரியாணியை கொண்டு வந்தாங்க, சைடிஷா கத்திரிக்காய் தொக்கும் சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பிரியாணியை சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. பிரியாணியோட ஃபிளேவர் சரி, சிக்கன் பீஸோட ஃபிளேவர் சரி, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கியூல நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு இந்த பிரியாணி கண்டிப்பா ஒர்த்தாதாங்க இருந்துச்சு. நீங்க கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்பாட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மோர் வீடியோஸ்க்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.